ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கன் தண்ணி குழம்புக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுன்னு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயத்தில் முதல்லையே கல் உப்பு போட்டு வதக்கணும்னா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சமயத்தில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு லிட்டு போட்டு மூடிட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். அதனால் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன். அதனால் இப்போ சேர்க்குறேன். இப்போது 1 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா சிக்கன் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா தண்ணி குழம்புன்றதால, சிக்கன் தண்ணி குழம்புன்றதால கொஞ்சம் தண்ணி நல்லா தாராளமாகவே சேர்த்துடலாம். தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது இட்லி, தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிடுச்சு. குழம்பு ரெடி. இது டிஃபனுக்கு, இட்லி, தோசைக்கு, பணியாரம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதுக்கு தோசை சுடலாம். நம்ம தோசை தவா வச்சுட்டு இது காஞ்ச உடனே தோசை சுட்டுடலாம். தோசை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பணியாரம் சுடலாம். பணியார கடையை அடுப்பில் வச்சு நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றி மாவு ஊற்றிக்கலாம். அதே தோசை மாவு தான், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சிக்கன் தண்ணி குழம்புக்கு இந்த பனியாரத்தூளை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.
பணியாரமும் ரெடி. திருப்பி விட்டுடலாம். சிக்கன் தண்ணி குழம்பு, பணியாரம், தோசை எல்லாம் ரெடி. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.